வாசிக்க மறந்தவன் சுவாசிக்க மறந்தவன் ஆவான். அப்போ அந்த வாசிக்கிற பழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லா இதுலேயுமே ஒரு செய்தி இருக்கும், எல்லா இடங்கள்லேயும் ஒரு செய்தி இருக்கும். அதை வாட்ச் பண்ணணும், கவர் பண்ணணும், படிக்கணும். அப்படிங்கிறப்ப யாருக்கு இது மாதிரி அது இன்ட்ரெஸ்ட் வரும், இந்த படிக்கிற இன்ட்ரெஸ்ட்டு, பேசுகிற இன்ட்ரெஸ்ட்டு இதெல்லாம் இருக்குன்னா புதன் தான் அது முக்கியமானது. ஒரு ஜாதகத்தில் இந்த புதன் பகவான் நன்றாக சுபத்துவமான நிலைகளில் பலம் பெற்றிருக்கக்கூடிய நிலைகளில் தான் அவங்களுக்கு கண்டதை படிக்கிறவன் அப்படிங்கிற மாதிரி, கண்டதை படித்தவன் பண்டிதனாவான்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி பல விஷயங்களில் படிக்கக்கூடிய எண்ணம் வரும். சாதாரணமாக ஒரு பீச்சில் போய் ஒரு சுண்டல் வாங்கி தின்னுட்டு அந்த பேப்பரை விரித்து பார்த்தாலும் அதுலேருந்து கூட ஒரு செய்திகளை எடுத்து கொள்ளக்கூடிய தன்மை அவர்கிட்ட இருக்கும். புதன் உங்கள் ஜாதகத்தில் அதுக்கு வலிமையாக இருக்கணும். புதன் தான் படிக்கிற ஆர்வம், கவிதை மேலே ஆர்வம், கதை படிக்கிறதுல ஆர்வம், தலையங்கம் படிக்கிறதுல ஆர்வம், செய்திகளை புள்ளி விவரங்களை சேகரித்து வைக்கிறதுல ஆர்வம், சுவைபட பேசுவதில் மேடை ஏறி மற்றவர் ருசிக்கும்படியாக ஜனரஞ்சகமாக ஒரு நகைச்சுவையோடு பேசக்கூடிய திறமை அப்படிங்கிறது புதன். நாவல்கள் எழுதணும் அப்படிங்கிறப்ப, சிறுகதைகள் எழுதணும் அப்படிங்கிறப்ப அவங்க ஜாதகத்தில் இந்த புதன் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் சோதிடம் அப்படிங்கிற நூல், சோதிடம் சார்ந்து படிக்கிறது, எழுதுறது, சோதிடர் ஆகிறதுக்கும் புதன் இசையிலையும் நாட்டம். அப்போ புதன் யார்? 3 புத்தமிழுக்கு நாயகன், இயல், இசை, நாடகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3க்கும் நாயகனாக இந்த புதன் பகவான் வழங்குகிறார். அப்போ புதனை வலுவாக பெற்றவர்களுக்கு இந்த 3 விஷயங்கள்லையுமே, முத்தமிழ்லையுமே ஒரு நாட்டம், ஆர்வம் இருக்குது. எந்த அளவுக்கு சில பேர் படிப்பவர்களாக இருப்பாங்க, சில பேர் படைப்பவர்களாக இருப்பாங்க. அதாவது பல படைப்புகளை படிப்பவர்களாக இருந்து அதை பேசுபவர்களாக இருப்பாங்க. சிலர் தானே ஒரு படைப்பாளராக தன்னுடைய படைப்புகள் மற்றபடி வெச்சுபடியான அமைப்பில் ஒதுக்குறவர்களாகவும் இருப்பாங்க. அவங்களுக்கு புதன் வளர்பிறை சந்திர கேந்திரத்தில் புதன் வலுப்பற்று சுபகிரகமான குருவோட பார்வை போன்ற அமைப்புகளை பெறக்கூடிய நிலைகளில், குறிப்பாக 3ஆம் இடம் எழுத்துக்கு அப்படிங்கிறப்ப 3ஆம் இடமும் வலுப்பற்று அந்த புதனும் வலுப்பெற்ற அமைப்புகளில் இருக்கிறப்ப அவங்க எழுத்து துறைகளில் எழுதி படைப்பதில், எழுதுவதை தொழிலாகவும் கொண்டிருப்பாங்க. அப்போ ஒரு சிறந்த எழுத்தாளர், கவிஞர், நாடக ஆசிரியர், கதை ஆசிரியர், பாடல் ஆசிரியர், இப்படி எல்லாமே சிறந்து விளங்குவதற்கு புதன், சோதிட ஆசிரியர், இப்படி பல பட்டங்களை, பல அமைப்புகளை படிப்பதற்கு புதனுடைய அந்த அதிக சுபத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. அது உங்கள் ஜாதகத்தில் எந்த அளவுக்கு இருக்காருங்கிறத பொறுத்து தான் சில படிக்காத